கரூரில் கோவில் திருவிழாவிற்கு வந்த கோவையை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் காவிரி ஆற்றில் குளிக்கும் போது நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் நொய்யல் செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை செல்லாண்டியம்மன் கோவிலில் கிடா வெட்டுதல் மற்றும் சேவல் பலி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவிற்காக கோவையை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஸ்ரீ ஹரிராம் அவரது நண்பர்கள் 4 பேருடன் நொய்யல் அருகே மரவாபாளையத்தில் உள்ள நண்பர் தீபக் என்பவரின் வீட்டிற்கு வந்திருந்தார். இந்நிலையில் மதியம் ஸ்ரீ ஹரிராம், தீபக் அவரது நண்பர்கள் காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற ஸ்ரீ ஹரிராம் தண்ணீருக்குள் திடீரென மூழ்கினார். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் 1 மணி நேர தேடலுக்கு பின் ஸ்ரீ ஹரிராமை சடலமாக மீட்டனர். வேலாயுதம்பாளையம் போலீசார் ஸ்ரீ ஹரிராமின் சடலத்தை உடற்கூறு ஆய்விற்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.